வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன். இன்றைக்கி லலிதாஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிறது ஹனி கேண்டீஸ். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹனி கேண்டீஸ், ஹனி லாலிபாப் பண்ண போகிறோம். அதுக்கு ரெண்டு இன்க்ரீடியன்ஸாங்க. முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு 1 கப்பு சுகர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது நனையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு முதல்ல அந்த சுகரை நல்லா கரைச்சிக்கணும். கரைஞ்சதும் அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அது நல்லா கொஞ்சம் கரைஞ்சி கொதிக்கிற அளவுக்கு, அது நல்லா கரைஞ்சி சர்க்கரை கொதித்து வரும்போது என்ன பண்ணணும், ஒரு 1/2 கப்பு தேன் அதோட நல்லா அந்த சுகர் சிரப்போடு கலந்துட்டு, அதை நல்லா சுகர் சிரப்போட அந்த ஹனி நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுறணும். அது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி திருப்பி சுகர் சிரப்பு கொஞ்சம் நேரம் பாயில் பண்ணணும். ஒரு 1 or 2 minutes நல்லா பாயில் பண்ணணும். கொஞ்சம் ஹையில் வச்சு பாயில் பண்ணலாம். பாயில் பண்ணதுக்கப்புறமா அதை கொஞ்சம் அந்த நுரையெல்லாம் வந்து அடங்கி இந்த மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் திரண்டு வரும்போது ஒரு கப்பில் தண்ணி எடுத்து 2 drops விட்டு இப்படி கையில் எடுக்க வர பதத்துக்கு பார்க்கணும். இந்த மாதிரி உருட்ட வர பதத்துக்கு உள்ளதுக்கு எடுத்துக்கணும். எடுத்துட்டு அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஒரு பிளேட் எடுத்து வெண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி லேசாக க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். இல்லை பட்டர் பேப்பர் வச்சுக்கணும். நான் வந்து 2 கப் எடுத்து 1 கப்பில் கொஞ்சமாக அந்த பாகை எடுத்துட்டேன். இன்னொன்றில் கொஞ்சம் குங்குமப்பூ கலந்துருந்தேன். லைட்டாக குங்குமப்பூ வாட்டரில் கலந்து அதில் இந்த பாதி பாகை விட்டுவிட்டேன். அதெல்லாம் குட்டி குட்டி கிண்ணமாக வச்சு க்ரீஸ் பண்ணியிருக்க குட்டி குட்டி கிண்ணங்களில் ஊற்றினேன். அடுத்தது அந்த மிச்சம் இருக்கிற அந்த பாகை, குங்குமப்பூ கலக்காத பாகை, அந்த பிளேட்டில் சும்மா ஒரு ட்ராப் விட்டோம்னா அதுவே அப்படி ஸ்ப்ரெட்டாகி நிற்கும். ஒரு 1/2 ஸ்பூன் விட்டால் போதும். இந்த அளவுக்கு போதும். அதுக்கு மேலே பெருசாக இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்காது. இப்படி இந்த மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எடுத்து வச்சுக்கிற பாகு முழுக்க சின்ன சின்னதாக பிளேட்டில் விட்டுக்கணும். பிளேட்டு லைட்டாக க்ரீஸ் பண்ணியிருக்கணும். நல்லா க்ரீஸ் பண்ணணுங்கிறதுல லைட்டாக பட்டர்னால் நான் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே இந்த டூத்பிக் குச்சிகளை ஒன்றுலேயும் இப்படி வைக்கணும். டூத்பிக் குச்சி வேண்டான்னு நினைக்கிறவங்க ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரா வாங்கி அதை கட் பண்ணி இது மேலே வச்சிட்டிங்கன்னா அப்படியே எக்ஸாக்டாக லாலிபாப் மாதிரியே இருக்கும். இதை இந்த கிண்ணங்களில் எடுத்து வச்சுருக்கிறதுக்கும் அந்த குச்சியை பிக் பண்ணுறத போடணும். இது மாதிரி எல்லாம் போட்டுட்டு இதை கம்ப்ளீட்டாக ஒரு 1 hour ஆற விடணும். ஆறுனதுக்கப்புறமா யாருங்க மிச்சம் இருந்ததை கூட நான் கையால் எடுத்து ரவுண்ட் பண்ணி அந்த ஒரு டூத்பிக் குச்சியில் அது மாதிரி ரவுண்டாக செஞ்சு லாலிபாப் மாதிரி வச்சுருக்கேன். இப்போ நல்லா 1 hour கூல் பண்ணதுக்கப்புறமா லேசாக அந்த டூத்பிக் குச்சியை எடுத்து இப்படி எடுத்தோம்னாலே இங்கே பாருங்கள் நல்லா இப்படி எடுக்க வருது பார்த்தீங்களா. பாருங்கள் என்ன அழகாக கண்ணாடி மாதிரி வந்துருச்சு பார்த்தீங்களா. சூப்பராக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச லாலிபாப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்கள் அப்படி இந்த டூத்பிக் குச்சியை லேசாக அப்படி பிடிச்சி எடுத்தாலே வந்துடும். ரொம்ப கஷ்டப்படணுங்கிறதுல இங்கே பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்க வருது பாருங்கள். மெல்லமாக நீங்கள் எடுத்தீங்கனாலே அந்த தட்டிலேருந்து எடுக்க வந்துடணும். இது மாதிரி எல்லாத்தையும் எடுக்கணும். இது போல் சின்ன சின்ன லாலிபாப்புகளாகவே செய்யுங்க, அதான் நல்லாயிருக்கும். அதுபோல் இந்த கிண்ணங்களில் இருக்கிறதையும் எடுத்து கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமே இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணி அதையும் இதோடு ஆற வச்சிடணுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு குழந்தைங்களுக்கு மிகவும் பிடிச்ச ஹனி லாலிபாப். இது வீட்டிலே செய்கிறதுனால நம்ம கெமிக்கல் எதுவும் சேர்க்கலை, ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கலை. நான் அந்த குங்குமப்பூ சேர்த்தது கூட கலர் வரணுங்கிறதுக்காகத்தான் சேர்த்தேன். அதுவும் பாதியில் தான் சேர்த்தேன். பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு ரொம்ப அழகான ஹனி கேண்டீஸ். குழந்தைங்களுக்கு மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அதில் சுகர் சிரப் மட்டும்தான். இந்த மாதிரி ஹனி உங்களோட க்ரியேட்டிவ் மைண்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் போட்டு செய்யலாங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.